ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது என் நெற்றி பொட்டை தொட்டதன் காரணமாக உன் வாழ்வில் நடக்கப் போகிற விஷயங்களையும் நீ பெறப்போகிற வெற்றிகளையும் பட்டியலிட்டு சொல்லப் போகிறேன். என் அன்பு செல்லமே, நான் உனக்காக ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தானே இந்த நெற்றி குங்குமத்தை தொடச் சொன்னேன். இனி எல்லா வெற்றிகளும் நாளை உன் வாழ்வில் சந்தோஷமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அதன் பிறகு இதுநாள் வரை நான் எதுவுமே பெரிதாக செய்யவில்லை, எந்த சாதனையும் செய்யவில்லை என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கையை நீ மகத்துவமாக மேலானதாக வாழப்போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாட்கள் நீ கஷ்டத்தோடு கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டமும் மனிதர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவமும் இனி உன் வாழ்வில் நீ திறமையாய் வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யும். எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், செல்வ நலத்தோடு வாழ வேண்டும் என நினைத்து கொண்டே இந்த நிகழ்காலத்தின் சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. நீ வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிடமும் உன் எதிர்காலத்தை நோக்கிதான் பயணிக்கிறது. இன்று இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் எதிர்காலமானது உன் கரங்களில் சந்தோஷமானதாகவே இருக்கும். தேவையில்லாமல் யார் உன்னை விமர்சித்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் சிரிந்து கொண்டே கடந்து போய்விடு. ஏனெனில் இன்னும் உன் வாழ்க்கை முடியவில்லை அல்லவா? நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களும் இன்னும் நிறைய இருக்கிறது. கடந்த காலமும் சரி, எதிர்காலமும் சரி, இரண்டுமே உன் கைகளில் கொடுக்கப்படவில்லை என் செல்லமே. இந்த நிஜமான நிகழ்காலத்தில் நீ வாழ பழகி கொண்டாலே எதிர்காலம் உனக்கு அற்புதமானதாக மாறிவிடும். உன் வாழ்வில் நீ அடைந்த புகழை மறந்தாலும் சரி, நீ பட்ட அவமானங்களை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. ஏனெனில் அந்த அவமானத்தை நீ மனதில் வைத்துக்கொள்வதன் மூலமாக இன்னொரு முறை அதே செயலுக்காக அவமானப்படாமல் அது உன்னை காப்பாற்றும். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ, வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என யோசித்து கவலைப்பட வேண்டாம். நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருந்தால் உன் வருங்கால பாதையானது வளமான பாதையாக நிச்சயம் இருக்கும். நீ போக வேண்டிய இடத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் நிறைவாய் செய்து முடித்து விடலாம். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தில் உழைப்பையும் முயற்சியையும் கொடுத்து கொண்டே இரு. ஏனெனில் உற்சாகமான விஷயங்களை செய்ததின் காரணமாகத்தான் எல்லாராலும் பேரும் புகழும் பெற முடியும். உன் வாழ்க்கையில் கூட ஏதாவது தவறுகளோ அல்லது தோல்விகளோ நிகழ்ந்துவிட்டால் அதை பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டாம். முன்பெல்லாம் நல்ல சொற்களை பேசியவர்களும் நல்ல விஷயங்களை செய்தவர்களும் மற்றவர்களுக்கு அன்பாக ஆறுதலாக உற்சாகமான வார்த்தைகளை பேசியவர்களும் கூட இப்போதெல்லாம் அதிகமாக கேலி சொற்களைத்தான் பேசுகிறார்கள். எதற்கெடுத்தாலும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து கொண்டும் சிரித்து நையாண்டி செய்து கொண்டும் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நீ நன்றாக யோசித்து எந்த செயலையும் செய்ய தொடங்கிய பிறகு அதை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை கேட்காமல் இருக்கக்கூடிய செவிடனாக மாறிவிடு. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் உன் செவிகளில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நல்லதாகவும் நேர்மறையானதாகவும் இருக்க வேண்டும். சில அவமானங்கள் தானே உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்வதற்கு உனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போது புரிந்துகொள். நீயாகவே சென்று யாரிடமும் உன் அன்பை அள்ளி கொடுக்கவும் வேண்டாம், நான் உன்மேல் உண்மையான பாசம் வைத்திருக்கிறேன் என நிரூபிக்க முயற்சி செய்யவும் வேண்டாம். ஏனெனில் நீ ஆசையாக பாசமாக எல்லோரிடமும் பழகினாலும் நடந்து கொண்டாலும் சரி, எல்லோரும் உன்னை அவமானப்பட்டும் தானே படுத்துகிறார்கள். யார் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களோ, யார் உன்னை நிராகரிக்கிறார்களோ, யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அதற்கு உரிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். கடவுளை நேரில் பார்த்ததில்லை என நீ நினைக்கிறாய். ஆனால் பல முறை மனித உருவத்தில் நான் தானே வந்து உனக்கு உதவி செய்துள்ளேன். இதுநாள் வரை நீ பெற்ற வெற்றியை நினைத்து மகிழ்வதை காட்டிலும் நீ கடந்து வந்த தோல்விகளை நினைத்து மீண்டும் அப்படி ஒரு தோல்வியை அடைந்தே விடக்கூடாது என கவனமாக செயல்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் முழுவதுமே இருக்கும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் எனதானே நினைத்தாய்? ஆனால் யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் மட்டும் அவர்கள் கண்முன்னால் வாழ்ந்து சாதித்து எப்படியாவது எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற உத்வேகம் உனக்குள் வந்து விடுகிறதல்லவா? அதனால் நீ பட்ட அவமானங்களை பெரிதாக நினைக்காதே என்று சொல்கிறேன்.
கஷ்டங்களும் அவமானங்களும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்வழிகளைத்தான் காட்டும். அதை பெரிதாக நினைத்து வருந்தாதே. என்னை அவமானப்படுத்தினார்களே, நிறைய பேர் பார்த்தார்களே, என்னை அவமானப்படுத்தி பேசினார்களே, ஒதுக்கி வைத்து நிராகரித்தார்களே, எத்தனையோ பேர் அதை கண்டார்களே, இனி எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காதே என மற்றவர்களின் செயல் மூலமாக உனக்கு மதிப்பு கிடைத்துவிடும் என நம்புவதை நிறுத்து. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், யார் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், உன் வராகியம்மா உனக்காக அத்தனையும் செய்யக்கூடிய ஆளாக நான் இருக்கிறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக உனக்கான நல்வாய்ப்புகளை நான் உருவாக்குவேன். தோல்வி அடையும் போதெல்லாம் நீ எத்தனை முறை வருத்தப்பட்டாய் என்பதை நான் அறிவேன். இனி எப்போதும் உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே இருக்கும்படி செய்யப் போகிறேன். ஒருவரிடம் போய் நீ பேசும்போது நீ என்ன அர்த்தத்தில் சொல்ல வருகிறாய் என்பதை விட நீ பேசுவதை அவர்கள் அந்த அர்த்தத்தில் தான் புரிந்து கொள்கிறார்களா என்பதை கவனித்துப்பார். ஏனெனில் இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாருமே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை முழுவதுமாக காதில் வாங்குவதும் இல்லை, எந்த செயலையும் சரியாக முழுமையாக முடிப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடம், அப்படிப்பட்ட சரியான செயலை செய்யாத சோம்பேறிகளிடமும் சோம்பல் உள்ளவர்களிடமும் நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு என் செல்லமே. மௌனத்தை விட சரியான தண்டனையை இங்கு யாரும் கொடுக்க முடியாது. உன் எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சிய செய்யும் உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு. தானாகவே அவர்கள் உன்னை புரிந்து தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உன் வராகியம்மா நான் உருவாக்குவேன். தேவையில்லாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களே என நினைத்து நீயாக போய் பேசவும் வேண்டாம், யாரிடமும் வாதாடி நிற்கவும் வேண்டாம். உனக்கென ஒரு காலம் வரும். எல்லாரும் உன்னை தேடி தானாகவே வரும்படி நான் செய்து காட்டுவேன். தனிமையில் இருப்பதைத்தானே நீ அதிகம் விரும்புகிறாய்? உன்னை உனக்கே யாரென்று உணர்த்தக்கூடிய அற்புதமான ஆயுதம் தனிமைதான். தனிமையில் இருப்பதை ஒருபோதும் நான் தவறென்று சொல்ல மாட்டேன். உன் வராகியம்மா என்னை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டு நீ தனிமையோடு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு துணையாய் நான் நிச்சயம் நிற்பேன். உன் கஷ்டத்தில் உனக்கு உதவக்கூடிய எல்லாருமே என்னுடைய வடிவம்தான் என்பதை உணர்ந்து கொள். நீ இழந்த எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ, பிரிதல் இல்லாமல் இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாரிடமாவது பிரிந்துதான் இருக்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள் என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் நீ எல்லோருக்கும் அளவான அன்பை கொடுத்து எல்லோரிடமும் நல்லபடியாக நடந்து கொள். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் எப்படி தன் பேச்சை நிறுத்தி கொண்டு பக்குவத்தோடு நடந்து கொள்ளுமோ, அதன் போல்தான் இப்போதெல்லாம் உன் செயல்களில் நிறைய பக்குவம் தென்படுகிறது. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்து கடந்துவிட்ட உன் வாழ்வில் இப்போது அறிவையும் அடக்கத்தையும் பெறப்போகிறாய். எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். கஷ்டம் வந்துவிட்டதே என கலங்காதே என் செல்லமே. அத்தனை கஷ்டங்களையும் காற்றோடு காற்றாய் கரைத்து விடுகிறேன். வசதியும் வாய்ப்புகளும் இருந்தால் மட்டும் எல்லாரும் பெரிய பணக்காரனாக மாறிவிட முடியாது. யார் ஒருவன் திறமையற்றவனாக இருக்கிறானோ அவனுக்கு வசதி வாய்ப்புகள் அமைந்தாலும் வீண்தானே. என் அன்பு பிள்ளையான உனக்குள் நிறைய திறமைகளை நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். அத்தனையும் சரியான முறையில் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்வதற்கான வேலைகளை செய்யப்பார். நீ வீழ்ந்து விட்டாய் என யார் நினைத்தாலும் அவர்கள் கண்முன்னாலேயே எழுந்து நில். எதிரியும் உன்னை பார்த்து பயப்படக்கூடிய அளவில் உனக்கான மாபெரும் வெற்றியை அற்புதமாய் கொடுக்கப் போகிறேன். ஓம்